நம்ம இன்னைக்கு லெமன் சேவையும் அதுக்கு தொட்டுக்க ஒரு கார சட்னியும் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து ரெடிமேடு சேவை வாங்கி அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு இது பாருங்க வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே உதிர உதிராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி அதில் போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, எல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். இதுக்கு நான் வந்து இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 4 லெமனை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேவைக்கு அந்த 4 லெமன் சரியாக இருக்கும். இப்போ இஞ்சியை போட்டேன். முதல்ல அந்த இஞ்சி வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் பச்சை மிளகா போட்டால் சரியாக இருக்கும். இல்லைன்னா வெடிக்கும், நம்மளாலையும் வறுக்க முடியாது பக்கத்தில் நின்று. இப்போ பச்சை மிளகாயை போட்டேன். கருவேப்பிலையை கொட்டிக்கிறேன். அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுறேன். அதில் மஞ்சப்பொடியை போட்டுட்டு அந்த எண்ணெயில் மஞ்சப்பொடி பொரிஞ்ச உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடணும். இல்லைன்னா நிறமும் கருப்பாக மாறிடும், ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இதை இறக்கி வச்சுட்டு ஆறின உடனே அதில் லெமன் புழியலாம். சூட்டோட புழிஞ்சால் திரியாயிடும். இப்போ ஆறிடுத்து நான் அந்த லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். அதை இதில் ஊற்றிக்கிறேன். உப்பு வந்து நான் இதில் போடலை. நான் அந்த சேவையிலேயே நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கும்போதே நான் உப்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி தான் அந்த தண்ணியில் நான் கொதிக்க வச்சு எடுத்தேன். இந்த சேவைக்கு தேவையான உப்பு நம்ம அந்த வெந்நீரில் வேகும் போதே கொதிக்கும் போதே நம்ம போட்டோம்னா ரொம்ப நம்ம கலர வேண்டாம். ஏன்னா உப்பு அதுக்கப்புறம் போட்டால் சில இடத்துல பிடிக்கும், சில இடத்துல உப்பு பிடிக்காது. அப்போ திருப்பி 2 நிறைய தடவை கலரினாக்கா உடஞ்சி போயிடும் அந்த சேவைங்கிறதுனால நான் முன்னாடியே தண்ணி கொதிக்கும் போதே உப்பையும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றி அந்த சேவையை நான் 10 நிமிஷம் வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிய வச்சு எடுத்து வச்சது அது. இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நேரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட் எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன். அதை பாருங்கள், கொஞ்சம் சின்ன சைஸ் தான் புளி. ஏன்னா நம்ம தக்காளியும் போட போகிறோம். இருந்தாலும் இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்க்க போகிறதுனால அந்த புளி அது இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் புளியை போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். இதை எடுத்துடுறேன். செவந்தெடுத்து இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சட்னி வந்து 2 நாள் 3 நாள் ஆனாலும் ஒன்றும் கெட்டு போகாது. நல்லா வதக்கிடுறோம் நம்ம. இது பாருங்க, புதினா எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாம் கடைசியாக போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வச்சுருக்கேன், 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப செவக்க வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியை போட்டுடலாம். அதுவும் சேர்ந்து வதங்கணும் இல்லையா, அதனால ஒரு பாதி அளவு வந்து வதங்கியிருக்கு. இப்போ தக்காளியை போட்டுறேன்.
இது நல்லா எல்லாமே வதங்கி நம்ம அரைக்கிறதுனால 2 நாள் ஆனாலும் இது ஒண்ணுமே கெட்டு போகாது. நான் அதனால எக்ஸ்ட்ராவா தான் அரைக்க போறேன். 2 நாள் ஆனாலும் 2, 3 நாள் இருந்தாலும் பரவாயில்லன்னு. இப்ப இந்த புதினாவ அத கடைசியில தான் போடணும். ஏன்னா புதினாக்கு இருக்கிற வாசனையே வந்து வதங்கி எடுத்தனாக்கா அந்த வாசனை போயிடும். அதனால இது லேசா அந்த இதெல்லாம் வதங்கின உடனேயே வெங்காயம், தக்காளி வதங்குறது பாருங்க. அது வதங்கின உடனே அந்த சூட்லயே இது வதங்கித்தனா போறோம். இப்ப நான் கருவேப்பிலைய முதல்ல போட்டுக்கிறேன். இப்ப புதினாவ கொட்டிக்கிறேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவ நல்லா அலம்பிட்டு எடுத்து வச்சிருந்தேன். இது பாருங்க. தண்ணி எல்லாம் இல்லாம வடிய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இப்ப இது வந்து ரொம்ப வதங்கி வரணுங்கிறது இல்ல. வெங்காயமும், தக்காளியும் வதங்கிடுத்து. அந்த சூட்லயே இது வதங்கினா போதும். அந்த இலுப்பச்சட்டியோட சூட்ல வதங்கினாலே போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு தான் போடுறேன். இந்த வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? பருப்பு, மிளகாய் இதெல்லாம். இதோட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது போரும் வதங்கினது. நான் அடுப்பை அணைச்சிடுறேன். பாருங்க. ஆறின உடனே சட்னி ரெடி ஆயிடுத்து. இதுக்கு நான் ஒரு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டேன். இந்த லெமன் சேவை பாருங்க. கலர் நல்லா இருக்கா? இந்த லெமன் சேவைக்கு இந்த கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த புதினா, கொத்தமல்லி இதாமோ வயிற்றுக்கும் நல்லது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் காரமாவும் இருக்கணும். கொஞ்சம் காரம் இருந்தா தான் அந்த லெமன் சேவைக்கு நல்லா இருக்குங்கிறதுனால அரைச்சிருக்கேன். நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.